புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குழுப்பணி போர் வீரர்கள் மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி சுப்பிரமணிய பாரதியார் அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் குழுப்பணி போர் வீரர்கள் மற்றும் கடலோர காவல்படை அதிகாரிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி சுப்பிரமணிய பாரதியார் அரங்கில் நடைபெற்றது. இந்திய இராணுவத்தில் சேர மாணவர்களை ஊக்குவிப்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாகும். பிரெஞ்சு துறை பேராசிரியர் முனைவர் பாவனா நிகழ்ச்சிக்கு வந்தவர்களை வரவேற்று உரையாற்றினார். திரைப்பட இயக்குனர் மற்றும் தாதா சாஹேப் பால்கே சிறப்பு விருது பெற்ற திரு சுமித் குமார் சிங், தொலைக்காட்சி மற்றும் திரைப்பட இயக்குனர் திரு சுஷில் மன்வானி, தொழிலதிபர் சமூக சேவகர் திரு ஹரிஷ் குப்தா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். சமூக சேவை மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்த திரு சலீம் ஆல்வி, திரு நாஸ், திரு ஆஷிப், கடலோர காவல்படையை சேர்ந்த திரு MTSJ குமார், தலைமை அதிகாரிகள் திரு கௌதம் சதுர்வேதி, திரு ஜிதேந்தர் குமார், தளபதி, முன்னாள் கடற்படை விமான போக்குவரத்து மற்றும் மூத்த புள்ளியியல் துறை அதிகாரி திரு தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கல்லூரி முதல்வர் முனைவர் சசிகாந்த தாஸ் தலைமை உரையாற்றினார். இந்த அழகிய வளாகத்திற்கு ஊழியர்கள் மற்றும் மாணவர்களின் நிலையான முயற்சியும் உழைப்புமே காரணம் என்று அவர் கூறினார். மேலும் கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்ற வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் அவர் தெரிவித்தார். கொடும் பனிக்கால நிலையில் பணிபுரியும் கடலோர காவலர்களின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் அவர் நினைவு கூர்ந்தார். நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை ஊக்குவிக்கும் பணிக்காக குழுப்பணி போர் வீரர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தேசங்களின் பெயரை உயர்த்தி தேசத்தின் பாரம்பரியத்தை பாதுகாக்க மாணவர்கள் முன்வர வேண்டும் என்றார். சாணக்கியா மீடியாவின் நிறுவனர் திரு சுமித் குமார் சிங் மாணவர்களிடையே உரையாற்றினார். மாணவர்களை ஆயுதப்படையில் சேர அவர் ஊக்குவித்தார். இதுபோன்ற நிகழ்வுகள் இளைஞர்களின் நினைவில் நிலைத்திருக்கும் என்றும் அவர் கூறினார். அவர் சுவாமி விவேகானந்தரை மேற்கோள் காட்டி மாணவர்களை விவேகானந்தரின் கொள்கைகளை பின்பற்றுமாறு வலியுறுத்தினார். திரைப்பட இயக்குனரும் சிறந்த தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றவருமான திரு ஹர்ஷ் குப்தா சுமார் 5 கோடி இளைஞர்களுக்கு கற்பித்த தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். கல்லூரி இளைஞர்களை இராணுவ வீரர்களாக பார்க்கவும் இந்த பயணத்தின் பலனை காணவும் அவர் விரும்பினார். முன்னாள் கடற்படை விமான போக்குவரத்து மற்றும் மூத்த புள்ளியியல் அதிகாரி திரு தங்கராஜு மாணவர்களை இராணுவத்தில் சேர ஊக்குவித்தார். திரு ஜிதேந்தர் குமார் உதவி கமாண்டர் கடலோர காவல்படையில் எப்படி யார் சேரலாம் என்பது குறித்து பேசினார். +2 முடித்தவுடன் கடலோர காவல்படையில் வேலைவாய்ப்பு பெறலாம். இளைஞர்களுக்கும் கடலோர காவல்படைக்கும் இடையே உள்ள இடைவெளியை நிரப்ப மாணவர்களை அவர் வலியுறுத்தினார். திரு MTSJ குமார், தலைமை அதிகாரி, கடலோர காவலர்கள் எப்படி பாதுகாப்பாக நாட்டை காக்கிறார்கள் என்பதை காணொலி